ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் Unacademy. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாம் எப்போ வரப்போகுது? எப்போ வேணாலும் வரலாம். கரெக்ட்டா? ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் வீக்கே நம்ம அதுக்கான ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ எப்போ வேணாலும் எஸ்ஏ எக்ஸாம் வந்து எனி டைம் உங்களுக்கு ஆன் த வே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா? நோட்டிஃபிகேஷன். அதேமாரி பிசி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, போன 2022 பேட்ச்க்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி பிசிக்கல் ஐ மீன் பிசிக்கல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரெய்னிங் வந்து ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால வந்து ஜூனுக்கு அப்புறம் பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி கரெக்ட்டா? ஓகே. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் கமிட்டி ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்ளை குடுத்துருக்காங்க. ஆர்டிஐ ரிப்ளை குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தேர்வர் வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ ரிப்ளை குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ஆர்டிஐல வந்து பார்த்தீங்கன்னா, யாரு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா அவங்களே குடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சில இருந்து இந்த ஆர்டிஐ வந்து ரிப்ளை குடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதே நேரத்தில இந்த ரிப்ளை குடுத்தது எங்க இருந்து? இவங்க கிட்ட இருந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு கேட்டு யாரு ரிப்ளை குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அலுவலகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே. ஸோ வனத்துறை ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ கிண்டி வேளச்சேரில இருந்து ரிப்ளை குடுத்துருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ மார்ச் 29 2023 ஓகேவா? மார்ச் 29 2023ல இந்த ரிப்ளை வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறதுல தினேஷ்குமார் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன எப்போ குடுத்துருக்காங்க அப்படின்னா 25த் மார்ச் 25ல கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. அதுல 29த் மார்ச்ல வந்து ரிப்ளை குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேள்வி என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வரைத்துறையில் வரவிருக்கும் தேர்வுக்கான காலி பணியிட விவரங்கள் கோருவது. ஸோ காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, 1161 அப்படின்னு சொல்லி இங்க டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஓகே ரிப்ளை குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில எந்த மந்த் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணதுல, அரசிடமிருந்து ஆணை கிடைக்கப்பெற்றவுடன் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இந்த ஆணை அப்படின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களாங்க, இந்த ஆணை அப்படிங்கிறது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா. ஓகே. ஸோ அதே நேரத்தில இன்னும் இப்போ எஸ்ஐ எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2022லயே நான் எ ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இப்போ மார்ச் மந்த் போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு 2022ல கரெக்ட்டா? ஸோ பிப்ரவரி மந்த்தே அதோட சிலபஸ வந்து அப்டேட் பண்ணாங்க. கட்டாய தமிழ் பேப்பருக்கு மாத்தி கரெக்ட்டா? ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கட்டாய தமிழ் பேப்பரை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்? பேப்பர் 3யா கண்டக்ட் பண்ண போறோமா? ஏன்னா ஃபாரஸ்டர்ல ஆல்ரெடி 2 பேப்பர் இருக்கு. ஸோ இது கட்டாய தமிழும் மறுபடியும் கொண்டு வந்தோம்னா 3 பேப்பர் ஆயிரும். ஸோ அத வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதுக்கான அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் கிட்ட வெயிட்டிங்ல இருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி எவ்வளோ வேக்கன்சி ஃபைனல் இப்போ ஒரு போன வாரம் கூட ஃபாரஸ்ட் வாட்சர்லேருந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஒரு சில பேர ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி ப்ரொமோஷன் குடுத்ததுனால இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதே நேரத்தில ஃபாரஸ்ட் கார்டுக்கான புரமோஷன் வேக்கன்சி ஃபில் பண்ணது போக ரிமைனிங் வேக்கன்சி எவ்வளவு இருக்கு? அதே மாரி கார்டுல இருக்கிறவங்கள ஃபாரஸ்டரா புரமோட் பண்ணியிருப்பாங்க. ஃபாரஸ்டரா புரமோட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபாரஸ்டர் வேக்கன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்கன்சி எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. கவர்மெண்ட் அத வந்து எப்போ சாங்ஷன் பண்றாங்களோ ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வேக்கன்சி வந்து கிரியேட் பண்றாங்கன்னா, அந்த 100 வேக்கன்சிக்குமான சேலரிய வந்து நம்ம அலாட் பண்ணணும். கரெக்ட்டா? சேலரிய வந்து நம்ம அலாட் பண்ணாங்க அப்படின்னா, அப்பதான் நம்ம அதுக்கான ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அவங்களுக்கு ட்ரெய்னிங் இருக்கு. ஸோ அதே மாரி அவங்க இப்போ ஒரு 100 ஃபாரஸ்டர் வந்து எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே ஒரு 40லேருந்து 45,000க்குள்ள குடுக்கணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ அவ்வளவு சேலரிய வந்து ஃபுல்லா வந்து எவ்வளவு அவங்களுக்கு செலவாகும், அத பத்தி அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணணும். அதே மாரி ஒரு ரெக்ரூட்மென்ட் நடத்தணும் அப்படின்னாலும், அதுக்கான ஃபண்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மாசம் இப்போ ஏப்ரல் 13ஆம் தேதி நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கான மானிய கோரிக்கை. ஸோ அதுல வந்து தெரிய வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா கூடிய சீக்கிரத்தில கமிங் சூன் ஓகே. ஸோ மே மந்த் வந்து கார்டு, வாட்சர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்.
அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்மிங் சூன். இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இந்த ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எலக்ஷன் வருது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சுருவாங்க அப்படின்னு நம்புவோம். கரெக்ட்டா? அ அதே மாரி தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு, தளர்வு, நாள் விவரம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசென்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகே. ஸோ 4 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரத்தில இதில ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க ஜெனரலுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 21 இயர்ன்னு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நம்ம ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? கொரோனானால 2 வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுனால 2 வருஷம் ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 30 ஆல்ரெடி 30 இருந்துச்சு. இப்ப 30 + 2 மாறியிருக்கு. அதர்ஸ் ஓகே. அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் பிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 21 இயர் ஆவும். அதே மாரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயரா இருந்துச்சு. கரெக்ட்டா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 இயர் வந்து ஃப்ரீயா எக்ஸ்டென்ஷன் குடுக்கிறதுனால டோட்டலா 37 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி ஓகே. ஸோ, அது மாரி எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே பிசிஎம் எல்லாருக்குமே தான். கரெக்ட்டா? ஸோ, பிசிஎம்முக்கும் இதில தான் வரும். இது வந்து ஜெனரலுக்கு மட்டும் 32வும் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 + 2வும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு கம்மிங் சூன். கூடிய சீக்கிரத்தில வரப்போது. கண்டிப்பா சயன்ஸ வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அதுவும் சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 9த், 10த் சயன்ஸ் தான் அதிகமா படிக்க வேண்டியது இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நீங்க வந்து 9த் அண்ட் 10த் சயன்ஸ் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 9த், 10த்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாரி இப்போதைக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நியூ சிலபஸ் வந்து இவங்க அப்டேட் பண்ணல. இதுக்கான டைம் வந்து கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஸோ, அதனால புது புக்கையும் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்ட்டா? பழைய புக்கையும் நீங்க லைட்டா நீங்க படிச்சுட்டு, புது புக்க நல்லாவே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே நேரத்தில ஃபாரஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போதுமே 2 பேப்பராவே இருந்திருக்கு. கரெக்ட்டா? ஃபாரஸ்டர் வந்து 2 பேப்பரா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது சயன்ஸ். ஓகே. ஸோ இங்க இருக்குல்ல. ஸோ இந்த சயன்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பரு. அதே மாரி செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ் எக்ஸாமா இருந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு ஸோ அதே மாரி ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் கேட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் படி. ஸோ அப்போ இனிமே வந்து இந்த கட்டாய தமிழ வச்சாங்க அப்படின்னா, 3வது பேப்பரா தனியா வைக்க போறாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் பேப்பர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஜிஎஸ்ல வந்து எப்போதுமே ஒரு அ அ அ 10, 10, 10 கொஸ்டின் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர் அதே மாரி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேத்ஸ் எல்லாமே உள்ள வரும். மேபி இதுல 100 தமிழ் அண்ட் 50 ஜிஎஸ் அப்படின்னு வச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ நான் ஒரு இதில தான் சொல்றேன். கரெக்ட்டா? ஸோ இது வந்து கம்பல்சரி இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 பேப்பர் அப்படின்னு ஒண்ணு போனாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதுவே 1 நாள் நடக்கும். அப் அண்ட் டவுன் காலையிலயும், மாலையிலயும். 3 பேப்பர்ன்னு ஒண்ணு போனாங்க அப்படின்னா, அது நெக்ஸ்ட் டேக்கு போயிரும். கரெக்ட்டா? மறுநாளுக்கு போயிரும். ஃபாரஸ்டர் எக்ஸாம். ஸோ அப்போ இது வந்து மேபி இந்த செகண்ட் பேப்பர்ல தமிழ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இது அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி கார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டைப் எக்ஸாம் தான். கரெக்ட்டா 150 ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து சயன்ஸ் மட்டுமே ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துரும். ரிமைனிங் இருக்கிறது ஒரு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இது வந்து கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எதுவுமே குடுக்கல. கரெக்ட்டா? சயன்ஸ்லேருந்து இவ்வளோ கேட்போம், ஜிஎஸ் இவ்வளோன்னு எதுவும் குடுக்கல. பட் இருந்தாலும் இதுவரைக்கும் சயன்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே. ஸோ மேபி இதுல வேணா 2வது பேப்பர் இன்க்ளூட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம எஸ்ஐல மாரி காலையில மெயின் எக்ஸாமும் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அதே மாரி கார்டுல வந்து ஒரு பேப்பர் தான். ஸோ அதனால இது வந்து மத்தியானம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இல்ல அப்டின்னா, இதுல ஆட் பண்ணாங்க அப்டின்னா, தமிழ் அதிகமாவும், சயன்ஸ் மட்டும் அதிகமாகும். ஏன்னா சயன்ஸ் பேப்பர் வந்து மேஜர். ஸோ அதனால கார்டுக்கு சயன்ஸ் அதிகமா குடுத்து தான் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப 50 கொஸ்டின் சயன்ஸ் கேட்கறாங்கன்னா, ரிமைனிங் 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்ப ஜிஎஸும் கேட்டாகணும், தமிழும் கேட்டாகணும். ஸோ அப்ப தமிழ்ல 100ம் சயன்ஸ் 100ம் சயன்ஸ் 50 கேட்டாங்கன்னா, மொத்தம் 150 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? ஸோ இத வந்து மேபி கார்ட் எக்ஸாம 200 கொஸ்டினா மாத்துனாங்கன்னா, 100 தமிழ், 50 சயன்ஸ் 50 ஜிஎஸ் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா செகண்ட் பேப்பர ஆட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் மேபி இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இது அப்ரூவல பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம். கரெக்ட்டா? நான் ஒரு என்னோட நாலேட்ஜ் படி தான் நான் இங்க குடுத்துருக்கேன்.
ஏன்னா செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர்லாம் போனாங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு தான் அதிகமாகும். ஸோ, அதனால இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எஸ்டிமேட்டடா நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ, இதுல என்ன வேணா சேஞ்சஸ் இருக்கலாம். கண்டிப்பா இந்த நியூஸ் வந்து நீங்க பாசிட்டிவா அப்ரோச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சயன்ஸ வந்து நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சுருக்கோங்க. ஓகே. ஸோ, அதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ, இதுக்கான பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்அகாடமில போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, அதே நேரத்தில 20% ஆஃபரும் நம்ம அன்அகாடமில இப்ப ரீசென்ட்டா போய்க்கிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, அதுக்கான இதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த 20% ஆஃபர் அப்படிங்கிறது கரெக்ட்டா ஏப்ரல் 14த் வரைக்கும் இருக்குங்க. ஏப்ரல் 14த் வரைக்கும் 20% ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ நீங்க வந்து பிளஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்க உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். ஸோ அதர்வைஸ் தேங்க் யூ. நன்றிங்க. நீங்க இந்த 20% ஆஃபர கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி விடுதலை அப்படிங்கிற பேட்ச் வந்து நம்ம அன்அகாடமில ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த விடுதலை பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த விடுதலை அப்படிங்கிற பேட்ச் வந்து ஏப்ரல் 7த் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதே நேரத்தில இந்த விடுதலை பேட்ச் வந்து எஸ்ஐ பேட்ச். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எஸ்ஐக்காக குடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதிலுமே நீங்க ஜாயின் பண்ணணும் ஐ மீன் நம்ம அன்அகாடமிய பொறுத்தவரை இதுல, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க எது ஒன்ஸ் பிளஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா கோர்ஸஸையும் உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் அப்படிங்கிறது 20% ஆஃபர் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க் யூ. நன்றிங்க. தேங்க் யூ.